என் மகன் கேட்ட அந்த ஒரு கேள்வியால் நான் ரொம்பவே ஆடி போயிட்டேன் அப்படின்ட்டு ஜெயம் ரவி அவர்களே நேற்று அளித்த பிரஸ் மீட்டில் பேசியிருந்தாரு. மணிமேகலை ரொம்பவே நல்லவங்க. மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பற்றி தேவையில்லாத விஷயங்கள்ல நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்ட்டு வெங்கடேஷ் அவர்கள் கோவமா ஒரு செய்தி ஒன்று பேசியிருக்காரு. இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெயம் ரவி அவர்கள் தற்சமயம் பிரதர் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் நடந்துச்சு. அதில் கலந்து கொள்ள வந்த ஜெயம் ரவி அவர்களிடம் நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசினாங்க. அப்போ ஜெயம் ரவி அவர்கள், இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, யாரையும் சேர்த்து பேசாதீங்க அப்படின்னு, அவங்களுக்கும் குடும்பம் வாழ்க்கையெல்லாம் இருக்குது, அவங்களெல்லாம் இழுத்து பேசாதீங்க அப்படின்னு ஜெயம் ரவி அவர்களை ரொம்பவே கோபமாக பேசியிருந்தாரு. அதன் பிறகு இசை வெளியீட்டு விழாவில் பேசின ஜெயம் ரவி அவர்களை ரொம்பவே ஃபன்னாக பேசியிருந்தாரு. இந்த திரைப்படத்தோட ஒரு பாடலில் முட்டி ஸ்டெப் வந்துச்சு. அது ஃபஸ்ட்டே என்னால் செய்ய முடியலை. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்னோடய பையன் ஆரவ கூட தான் போயிருந்தேன். அதை பார்த்த என்னோடய பையன், என்னப்பா உங்களுக்கு வயசாயிருச்சா அப்படின்னு கேட்டான். அதுதான் என்னால் தாங்கிக்க முடியலை. 2 நாள் கழிச்சு நான் இந்த ஸ்டெப்பை போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன் என் பையன்ட்ட. அதே மாதிரி 2 நாள் கழிச்சு செஞ்சு காமிச்சேன். அதை பார்த்தேன் என்னோட பையன், அப்பா நீங்கள் வேற லெவல் செஞ்சு காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாருண்டு அந்த விழா மேடையில் ஜெயம் ரவி அவர்கள் பேசியிருந்தாரு. என்னுடைய முதல் படத்தில் உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய முதல் வேலையாக செஞ்சுருந்தேன். இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜேஷ் சார் உண்மையிலே எனக்கு பிரதர். இந்த திரைப்படத்திற்கு டைட்டில் என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். அதாவது குடும்ப பாங்கான திரைப்படம் இது, பிரதர்னு வைக்கலான்ட்டு நான் தான் சொன்னேன். இயக்குனர் டீம் ஓகே சொல்லிட்டாங்க. இந்த திரைப்படத்தோட கதைக்களம் ரொம்பவே நல்லா இருக்குது. பூமிகா மேடம் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமானது சிவா மனசில் சக்தி, பாஸ் என்ற பாஸ்கர் என்ற திரைப்பட வரிசையில் தான் இருக்கும் அப்படின்ட்டு ஜெயம் ரவி அவர்கள் இந்த விழா மேடையில் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, மணிமேகலை அண்டு பிரியங்கா இவங்களுடைய பிரச்சனை சோசியல் மீடியாவில் ரொம்பவே பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் குரேசி அவர்கள் வெங்கடேஷ் பட் அவர்களிடம் மணிமேகலை பிரியங்கா பிரச்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வெங்கடேஷ் பட் அவர்களை ரொம்பவே கோபமாக பதில் சொல்லியிருக்காரு. அதாவது மணிமேகலை பிரியங்கா அது அவங்க ரெண்டுடைய தனிப்பட்ட பிரச்சனை, அவங்க ரெண்டு பேரும் அதை பேசி தீர்த்து வைக்காங்க. இதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரை பற்றி கண்டமணிக்கு பேசுகிறாங்க. அந்த பிரச்சனை தொடர்பாக பேசணும்னு பரவாயில்ல, அதை விட்டுட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் கண்டிப்பாக அடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே கோபமாக வெங்கடேஷ் பட் அவர்கள் பேசியிருக்காரு. மணிமேகலை அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. மணிமேகலை ரொம்பவும் நல்ல பொண்ணு தான். அதேமாதிரி பிரியங்கா அவங்களும் அவங்களுடைய தனித்துவமான திறமையை வெளிக்காட்டி தான் அவங்களும் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. இது சாதாரணமான பிரச்சனை, இதை விட்டு பலரும் பல விதமாக பேசுகிறாங்க. அப்படி பேசுறது ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு வெங்கடேஷ் பட் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.